சொந்த தொகுதியை நெருங்கிய போது நின்று போன துணை முதலமைச்சரின் மூச்சு. கூட்டணி அதிகாரத்தின் அச்சாணியாக இருந்தவர் விமான விபத்தில் உயிரிழந்தது எப்படி? மகாராஷ்டிராவின் அரசியல் ராஜதந்திரி அஜித் பவார் யார்? மகாராஷ்டிராவின் துணை முதல்வரும் மாநிலத்துடைய ரொம்பவும் செல்வாக்குமிக்க அரசியல் பிரமுகர்களில் ஒருவருமான அஜித் பவார் அவர்கள் விமான விபத்துல உயிரிழந்ததா தகவல் வெளியாகி இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாராமதியில தான் இந்த விமான விபத்து நடந்திருக்கு. இதுல 66 வயதான அஜித் பவார் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. பாராமதியில நடக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்துல பங்கேற்கிறதுக்காக தான் அஜித் பவார் அவர்கள் சிறிய ரக விமானத்தின் மூலமா இங்க பயணித்து வந்திருந்திருக்காங்க. விமான நிலையத்தை நெருங்கி தரையிறங்கும் பொழுது திடீர்னு இந்த விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. விபத்துக்கான காரணங்கள் தீவிரமா ஆய்வு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில 35 ஆண்டுகள் அரசியல் சாணக்கியனா மகாராஷ்டிரா அரசியல்ல பல மாற்றங்களை உருவாக்கிய அஜித் பவார் அவர்களுடைய சாதனைகளை பலருமே நினைவு கூர்றாங்க. நிர்வாக பிடிப்பு, கூர்மையான அரசியல் உள்ளுணர்வு, அலங்காரமற்ற பொதுபாணியில வரையறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அஜித் பவார் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. 1991ஆம் ஆண்டு பாராமதியில பை எலெக்ஷன் நடக்கும் போது அவர் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறமா தொடர்ந்து நடந்த அத்தனை தேர்தல்களையுமே அஜித் பவார் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. தேசியவாத காங்கிரஸ் கட்சியை நிறுவிய சரத்பவார் அவர்களுடைய நிழல்ல வழிகாட்டுதலா ஆரம்பத்துல அரசியல்ல நுழைஞ்சிருந்தாலும் தனக்குன்னு ஒரு அரசியல் இயக்குநராகவும் உருவெடுத்தாரு. மகாராஷ்டிராவில அவருடைய அரசியல் ஆதிக்கம் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. மக்கள் செல்வாக்கு பெற்றவர் 6 முறை துணை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மகாராஷ்டிரால அதிகமான ஆண்டுகள் துணை முதல்வரா பதவி வகிச்சதும் அஜித் பவார் அவர்கள் தான். மகாராஷ்டிராவுடைய விவசாய பொருளாதாரத்தை நேரடியா தொட்ட துறைகளான நிதி, நீர்ப்பாசனம், கிராமப்புற மேம்பாடுன்னு அஜித் பவார் அவர்கள் பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்காங்க. என்னுடைய 35 கால அரசியல் வாழ்க்கையில ஊழல் குற்றச்சாட்டுகளே இல்ல அப்படின்னு அஜித் பவார் அவர்கள் பெருமையோடு சொன்ன காட்சிகளும் சமீபத்துலதான் வெளியாச்சு. தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஏற்பட்ட பிளவோட சரத்பவார் அவர்கள் கிட்டேந்து பிரிந்து தனக்குன்னு தன்னுடைய தலைமையில ஆதரவாளர்களை திரட்டி பிஜேபி சிவசேனாவோட இணைந்த கூட்டணி மகாராஷ்டிரா அரசியல்ல பெரிதா பேசப்பட்டது. இப்படி மகாராஷ்டிராவின் அரசியல் சாணக்கியரா இருந்தவர் விமான விபத்துல உயிரிழந்தது அந்த மாநிலத்தையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு.